திருமணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகளாக பிறந்தவள் நான். அதனால் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன். சிறிய வயதில் தாய் தந்தையரின் அன்புக்கு ஏங்கிய எனது சுட்டித்தனத்தை பொறுக்க முடியாமல் என் பாட்டி என் அம்மா வீட்டிற்கு என்னை துரத்திவிட்டார். நான் அங்கு வந்தது பிடிக்காத என் தாய் என்னை வெறுத்தார். அந்த காலகட்டத்தில் என் அம்மாவின் உறவினர்கள் சிலர் சிறுமி என்று கூட பாராமல் என்னை கதற கதற கற்பழித்தனர். 14வது வயதிலேயே கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றேன். குறை பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தை சில நாட்களில் இறந்து போனது. எவருடைய மடியிலாவது முகம் புதைத்து வலி தீரும் வரை அழ வேண்டும் போல இருந்தது. பிரபலத்தின் உச்சியில் இருந்த ஒரு பெண் தன் கௌரவம் பாதிக்கப்படுமே என்று கொஞ்சமும் அஞ்சாமல் மில்லியன் கணக்கானோர் பார்க்கும் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த கதையை கூறிய போது ஒரு தேசமே வாயடைத்து போனது. குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகள் என்பதுதான் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்ட தலைப்பு. அந்த நிகழ்ச்சியை வழி நடத்தியவரே கூறிய தன் சொந்த கதை அது. அதன் பிறகு பலர் தங்கள் கருத்துக்களை கூற குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு புதிய சட்டத்தையே அறிமுகம் செய்தது அந்த தேசம். அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியில் அந்த பெண் எதை பற்றி பேசினாலும் அந்த கருத்துக்கள் நாடு தழுவிய அளவில் சிந்தனைகளை தூண்டிவிட்டன, பலரின் மனசாட்சிகளை கிண்டிவிட்டன. மற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதன் முன் மண்டியிட்டன. அவரது நிகழ்ச்சியில் முன்பின் தெரியாத ஓர் எழுத்தாளர் தோன்றினால் அடுத்த நாளே அவர் எழுதிய புத்தகங்களின் விற்பனை விண்ணை முட்டும். ஒருமுறை மாடுகளுக்கு ஏற்படும் மூளை நோய் பரவியிருந்த சமயத்தில் தனக்கு ஹாம்பர்கர் சாப்பிட பயமாக இருக்கிறது என்று அவர் சிரித்துக் கொண்டே சொன்ன ஒரு வாக்கியத்தால் அந்த தேசத்தின் மாட்டிறைச்சி வியாபாரமே நொடித்து போகும் அளவுக்கு மோசமடைந்தது. அந்த அதிசய பெண் யார் என்பது இந்நேரம் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இன்று 132 நாடுகளில் அவரது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அமெரிக்காவில் மட்டும் தினசரி சுமார் 22 மில்லியன் பேர் சலிப்பு தட்டாமல் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கின்றனர். இத்தனைக்கும் அது இசை நிகழ்ச்சியோ, விளையாட்டு நிகழ்ச்சியோ, கதம்ப நிகழ்ச்சியோ அல்ல, டாக் ஷோ எனப்படும் பேச்சு நிகழ்ச்சி. ஆம், தொலைக்காட்சி வரலாற்றில் இதுவரை எவரும் எட்டாத சிகரங்களை தொட்டு இன்றும் சின்னத்திரையில் ராணியாக வலம் வந்து கொண்டிருக்கும் ஆஃப்ரா வின்ஃப்ரீயைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். 1954ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் கொசிஸ்கியோ என்ற ஊரில் ஒரு பண்ணையில் பிறந்தார் ஆஃப்ரா கெயில் வின்ஃப்ரீ. திருமணம் செய்து கொள்ளாத வெர்னன் வின்ஃப்ரீயும் வனிதா லீயும் மகள் ஆஃப்ரா பிறந்த உடனேயே பிரிந்தனர். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் பாட்டியின் வீட்டில் வளர்ந்தார் ஆஃப்ரா. 6 வயதான போது அவர் தாயுடன் வாழச் சென்றார். அந்த காலகட்டத்தில்தான் உறவினர்களின் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானார். அவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாமல் 13 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய ஆஃப்ரா இளம் குற்றவாளிகளை தடுத்து வைக்கும் இல்லத்திற்கு முதலில் அனுப்பப்பட்டார். அங்கே இடம் இல்லாததால் உடலிலும் மனத்திலும் பல ரணங்களை சுமந்து கொண்டு தனது 14வது வயதில் நாஷ்வில்லில் இருந்த தனது தந்தையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். முடித்திருத்தும் வேலை செய்து வந்த தந்தை மிகவும் கண்டிப்பானவர். தன் மகளுக்கு சில விதிமுறைகளை வகுத்துக் கொடுத்து அவற்றை பின்பற்றச் சொன்னார். வாழ்க்கைக்கு வழிகாட்டினார். நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை படித்து அதை பற்றி அறிக்கை எழுத வேண்டும். தினசரி 5 புதிய சொற்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் ஆஃப்ராவுக்கு இரவு உணவு கிடையாது. இரவில் வெகு நேரம் வெளியில் இல்லாமல் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கிடையே கட்டுக்கோப்பாக வளர்ந்தார் ஆஃப்ரா. நிறைய வாசித்ததால் அவருக்கு நன்றாக பேசும் தைரியம் வந்தது. பள்ளியின் நாடக குழுவில் சேர்ந்து சிறந்த பேச்சாளருக்கான $1000 பரிசை வென்றார். நாஷ்வில் நகரத்தின் மிஸ் ஃபயர் பிரிவென்ஷன் என்ற தீத்தடுப்பு பட்டத்தை வென்றார். அதனை வென்ற முதல் கருப்பின பெண் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1971ஆம் ஆண்டில் அவருக்கு 17 வயதான போது மிஸ் பிளாக் டெனசி என்ற கருப்பு அழகி பட்டத்தை வென்றார். அதே ஆண்டு WVOL என்ற வானொலியில் அவருக்கு பகுதி நேர செய்தி வாசிப்பாளர் வேலை கிடைத்தது. ஒளிபரப்பு துறையில்தான் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பிய ஆஃப்ராவுக்கு படித்துக் கொண்டிருந்த போதே CBS தொலைக்காட்சியில் இரவு செய்திகள் வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனை செய்து கொண்டே 1976ஆம் ஆண்டு
டெனசி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திலிருந்து பேச்சு தொடர்பு மற்றும் நாடக கலை துறைகளில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு பால்டிமோ வந்த ஆஃப்ரா இன்னொரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனமான ABC-யில் ஒரு நிருபராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் சேர்ந்தார். செய்தி வாசிக்கும் போது தவறு செய்தால் மற்றவர்கள் மன்னிக்கவும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆஃப்ரா கணீர் என்று சிரித்து விடுவார். ஒருமுறை விபத்தில் பொதுமக்கள் சிலர் இறந்து போன செய்தியை தொலைக்காட்சியில் வாசித்த போது அழுதுவிட்டார். இவற்றால் அவரை செய்தியிலிருந்து தூக்கி டாக் ஷோ எனப்படும் பேச்சு நிகழ்ச்சிக்கு மாற்றியது நிர்வாகம். எழுதியதை வாசிப்பதை விட பேச்சு நிகழ்ச்சியில் இயற்கையாக பேச முடியும் என்பதால் ஆஃப்ராவின் பல்வேறு பரிமாணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கின. 1984 ஜனவரியில் சிகாகோ வந்த அவருக்கு பிரபலத்தில் அடிமட்டத்தில் இருந்த AM சிகாகோ என்ற காலை நேர பேச்சு நிகழ்ச்சியை பிரபலமாக்கும் கடினமான பொறுப்பு வழங்கப்பட்டது. ஒரே ஆண்டில் அதனை சிகாகோவில் அதிகம் பார்க்கப்படும் நிகழ்ச்சியாக மாற்றி காட்டினார் ஆஃப்ரா. அவரது திறமையால் மலைத்து போன அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அடுத்த ஆண்டே அந்த நிகழ்ச்சியை தி ஆஃப்ரா வின்ஃப்ரி ஷோ என்று பெயர் மாற்றம் செய்தது. 1985 செப்டம்பரில் தொடங்கிய அந்த நிகழ்ச்சி இந்த 20 ஆண்டுகளில் அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது. அடுத்த ஆண்டே அந்த நிகழ்ச்சி அமெரிக்கா முழுவதும் ஒளிபரப்பாக தொடங்கியது. அதன் பிறகு ஆஃப்ராவும் அவரது நிகழ்ச்சியும் வாங்கி குவித்திருக்கும் விருதுகளை பட்டியலிட நேரம் போதாது. 1985 ஆண்டில் த கலர் பர்பிள் என்ற திரைப்படத்திலும் நடித்து அனைவரையும் கவர்ந்தார் ஆஃப்ரா. 1986 ஹாப்போ புரொடக்ஷன்ஸ் என்ற தனது சொந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். 1988 தனது சொந்த நிகழ்ச்சியின் உரிமையை வாங்கினார். வரலாற்றில் டாக் ஷோ நிகழ்ச்சியை சொந்தமாக தயாரித்து விநியோகிக்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். 1993 அவரது உந்துதலின் பேரில்தான் பிள்ளை பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டார் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். அந்த சட்டம் ஆஃப்ரா மசோதா என்று அழைக்கப்படுகிறது. 1996 ஆஃப்ராஸ் புக் கிளப் என்ற புத்தக சங்கத்தை நிறுவினார். அவரது நிகழ்ச்சியில் பரிந்துரைக்கப்படும் எல்லா புத்தகங்களும் அசுர வேகத்தில் விற்று முடிய தொடங்கின. 1997 அவர் தொடங்கிய ஆஃப்ராஸ் ஏஞ்சல் நெட்வொர்க் என்ற அறநிதி அமைப்பு பல்வேறு அறப்பணிகளுக்கு நிதியுதவி அளித்து வருகிறது. 2000 தொடங்கி அந்த அமைப்பு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யூஸ் யோர் லைஃப் எனப்படும் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் என்ற பரிசை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி மற்றவர்களின் வாழ்க்கைக்கு நன்மை செய்யும் ஒருவருக்கு $100,000 அமெரிக்க பரிசாக தருகிறார் ஆஃப்ரா. 1998 அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது அமெரிக்க தேசிய தொலைக்காட்சி கழகம். 2000 தனது சொந்த சஞ்சிகையை தொடங்கினார். மாதம் 2.5 மில்லியன் பிரதிகள் விற்பனையாகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் செல்வாக்குமிக்க 100 பேரின் பட்டியலில் ஆஃப்ராவுக்கும் இடம் தந்திருக்கிறது டைம் சஞ்சிகை. 2003 பில்லியனர், அதாவது $1,000 மில்லியன் சொந்தக்காரர் ஆஃப்ரா என்று அறிவித்தது ஃபார்ப்ஸ் சஞ்சிகை. அந்த பெருமையை பெற்ற முதல் அமெரிக்க ஆப்பிரிக்க வம்சாவளி பெண் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரண் பேடியை போல் ஆஃப்ரா வின்ஃப்ரியையும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகள் பேச வைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றேன், முடியவில்லை. ஏமாற்றம்தான். எனினும் அவரது கதையை உங்களுக்கு கொண்டு வந்த நிறைவு 100 விழுக்காடு என்றால் அவரை பேட்டி காண முடியாமல் போன ஏமாற்றம் 1 விழுக்காடுதான். என்ன மூலதனத்தை கொண்டு ஆஃப்ரா வின்ஃப்ரி இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார்? கருப்பினத்தவர் என்ற பின்னடைவையும், திருமணமாகாதோருக்கு பிறந்தவர் என்ற களங்கத்தையும், பாலியல் கொடுமைகளுக்கு ஆளானவர் என்ற பலிகளையும் மற்ற பல ரணங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவரால் இந்த உயரத்துக்கு உயர்ந்து நிற்க முடிகிறதென்றால் அதற்கு தன்னம்பிக்கையும் கடும் உழைப்பும், சமூக சீர்கேடுகள் தீர வேண்டும் என்ற உயரிய எண்ணமும் சமூக கடப்பாடும் காரணமாக இல்லாமல் வேறு எவை காரணங்களாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து செயல்பட்டால் நம்மாலும் வானத்தை வசப்படுத்த முடியும். வானம் வசப்படுமே. சிண்டாவின் ஆதரவில்